என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, எங்கே என்ற தலைப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறதற்கு தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். அந்த வரிசையில் இந்த நாளிலும் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 2:2, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் ஏரோதின் அரண்மனையாரிடத்திலே. கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு கேள்வி, எங்கே அந்த ராஜா? ஒருவேளை இன்றைக்கு உங்களை பார்த்து உலகம் இந்த ராஜா எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவீர்கள்? நமக்கு என்ன பதில் உண்டு? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அரசனாக அவர் பிறந்தார். பொதுவாக பிறக்கும் பொழுது இளவரசனாக பிறப்பார்கள். ஆனால் இயேசுவோ அவர் ராஜாவாக பிறந்தார். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது ராஜாவாக பிறக்க முடியாது. காரணம், ராஜாங்கத்தை அடைய வேண்டும் என்றால் ஏற்கனவே ஆட்சி செய்கிற அந்த ஆட்சி முடிவடைய வேண்டும், அல்லது அந்த ஆட்சி இவருடைய கைக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் இவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்வார்கள். அதுவரைக்கும் ஒருவேளை ஒரு தகப்பன் ராஜாவாக இருந்தாலும் இவன் இளவரசனாகத்தான் இருக்க வேண்டும், பின்புதான் அரசனாக மாற முடியும். இயேசுவோ ராஜாதி ராஜா. அவர் ராஜாவாக பிறந்தார், அவர் ராஜாவாக வாழ்ந்தார். கடைசி பவனியிலே யூதருக்கு ராஜா என்று சொன்னார்கள். அவர் மரிக்கும் பொழுது யூதருக்கு ராஜா என்ற மேற்சட்டம் அங்கே எழுதி மாற்றப்படுகிறது. திரும்ப ராஜாவாக வரப்போகிறார். பிரியமானவர்களே, யூதருக்கு ராஜா எங்கே? ஒருவேளை இந்த நாட்கள்ல அந்த ராஜாவை நம்மிடத்தில் தேடினால் நம்முடைய பதில் என்ன? ராஜா உண்டா? உங்கள் வாழ்க்கையிலே ராஜா உண்டா? அவர் ராஜா இருக்கிறாரா? எங்கே இருக்கிறார்? 3 காரியங்களை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ராஜா இல்லை என்றால் என்ன நடக்கும்? ராஜா நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அவர் பிறக்காவிட்டால் என்ன சம்பவிக்கும்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 25ஆம் வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அதாவது ஒரு ஒழுக்கம் இல்லை, ஒழுங்கின்மை வந்துவிட்டது. ராஜா இல்லை, நடத்துவதற்கு ராஜா இல்லை என்றால் அலங்கோலங்கள் நடக்கும். நியாயாதிபதிகளின் நியாயம் விசாரித்த காலங்களிலே ராஜா இல்லாததினால் அவனவன் தன் தன் மனதிலே என்ன தோன்றினதோ, தன் தன் பார்வைக்கு என்ன தோன்றினதோ அதை தான் செய்து வந்தான். ஒரு அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. சட்ட திட்டங்களுக்கு பதிலாக தங்கள் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்தார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அலங்கோலமான வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதற்கு ஒரு ராஜா தேவை. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ராஜாவாக பிறந்திருக்கிறாரா? இயேசு உங்கள் அரசராக அவர் வந்து விட்டாரா? உங்களை யார் ஆட்சி செய்கிறது? முதலாவது, அலங்கோலங்களை மாற்றுவதற்கு இந்த ராஜா நம்மிலே பிறக்க வேண்டும். இரண்டாவதாக, மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஆளுகை செய்கிற ராஜா, அலங்கோலங்களை மாற்றும் ராஜா. இரண்டாவது, யூதருக்கு ராஜா எங்கே? என்னில் பிறந்திருக்கிறார் என்றால் அவர் யார்? என்னை ஆளுகை செய்வார். பாவம் ஒரு மனிதனை ஆளுகை செய்யக்கூடாது. மாறாக அவர்தான், இயேசுதான் நம்மில் ஆளுகை செய்ய வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஒன்று, இயேசு ராஜா ஆளுகை செய்யணும், இல்லைனா பாவம் ஆளுகை செய்யணும். உங்களை யார் ஆளுகை செய்வது? ஒருவேளை இன்றைக்கு பாவம் உங்களை ஆளுகை செய்திருந்தால் இயேசு ஆளுகை செய்யலைன்னு அர்த்தம். இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவை ஆட்சி செய்வதற்கு நீங்க அழைத்திருக்கீங்களா? இயேசு ஆளுகை செய்கிறாரா? ஒருவேளை இயேசு இதுவரைக்கும் ஆளுகை செய்யலனா, யூதருக்கு ராஜா எங்கே என்று அங்கே உங்களை பார்த்து யாராவது கேட்டால், உன் ராஜா எங்கே என்று கேட்டால், இயேசு ராஜா இல்லை,
பாவம் தான் என்ன ஆளுகை செய்யுதுன்னு நீங்க சொல்வீங்க. பாவம் ஆளுகை செய்தா ஆளுகையை மாற்றுங்க. பாவத்தின் ஆளுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, இயேசுவே எனக்குள்ள வாங்க, என்ன ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கூப்பிடுங்க. இயேசு ஆளுகை செய்யும் ராஜா, அலங்கோலங்களை மாற்றும் ராஜா. இரண்டாவது, ஆளுகை செய்யும் ராஜா. மூன்றாவதாக, வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அந்த ராஜாவுடைய அழகு பாருங்க. நம்மை அவர் ராஜாவாக மாற்றுகிறார். அதாவது நமக்கு ஆளுகை தருகிறார். இதுவரைக்கும் வாழ்க்கையில அடிமையா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இயேசு ராஜா நம்ம வாழ்க்கையில பிறந்துட்டா அவர் நமக்கு ஆளுகைத்துவத்தை தருகிறார். அதாவது நம்மை ராஜாவாக மாற்றுகிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் பாருங்க. ஏரோது, இயேசு பிறந்தபோது ராஜாவாய் இருந்த அந்த ஏரோதை குறித்து சரித்திரத்திலே படித்தால், தன் சொந்த குடும்பத்திலே 5 பேரை கொலை செய்தவன், தன் சொந்த குடும்பத்திலே தன் மகன் உட்பட 5 பேரை கொலை செய்தவன். காரணம், எங்கடா அவர் ராஜாவாயிட போறான், எனக்கு வேட்டு வச்சிட போறான்னு ஒரு பயத்துல தன் சொந்த மகனை கூட கொலை செய்தவன் இந்த ஏரோது ராஜா. யோசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு பயங்கரமான கொடூரனாய் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு ராஜா யார் தெரியுமா? நம்மை ராஜாவாக மாற்றுகிறவர், நமக்கு ஆளுகை தருகிறவர். பிசாசின் மீது, மாம்சத்தின் மீது, பாவத்தின் மீது ஆளுகை தருகிறவர். இன்னைக்கு இதுவரைக்கும் பாவம் உங்களை ஆளுகை செஞ்சா, நீங்க இயேசுவே என் உள்ளத்துல நீங்க பிறங்க, நான் பாவத்தை ஆளணும், பாவம் என்னை ஆளக்கூடாது, பாவத்தின் மேல் எனக்கு ஒரு ஆளுகை, பிசாசின் மேல் எனக்கு ஒரு ஆளுகை, எனக்குள் எழும்புகிற மாம்ச எண்ணத்தின் மேல் எனக்கு ஒரு ஆளுகைன்னு சொல்லி அந்த ஆளுகையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்வோமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்க பிறங்க, நீங்க ராஜாவாக என்னிடத்துல நீங்க பிறக்கணும், என்னோடு கூட வாழணும்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிடுவீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையில் ராஜாவாக வந்து பிறந்து ஆண்டவரே ஆளுகை செய்யும். ஆண்டவரே எங்களுக்கு ஆளுகையை தாரும், எங்கள் அலங்கோலங்களை மாற்றும். என்னென்ன அலங்கோலங்கள் யார் யார் வாழ்க்கையில் ஒளிந்திருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அவைகள் அகன்று போகட்டும். ராஜா பிறந்தால்தான், எங்கள் வாழ்க்கையில் ராஜா வந்தால்தான் இந்த அலங்கோலங்கள் மாறும் அப்பா. அந்த அலங்கோலங்களை எல்லாம் மாற்றி தமது பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவருக்காக வாழ பிரகாசிக்க கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.